Taste the Daily. சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து திருச்சியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் கட்சி என்று பெயர் போனது திமுக தான் என தெரிவித்தார். ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறியும் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம். சென்னை வில்லிவாக்கத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் DG வெங்கடேஷ் பாபு தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வரி உயர்வை கண்டித்து நடைபெற்ற மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான DG வெங்கடேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. ஸ்டாலின் அரசின் வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சென்னை ஆவடி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் தலைமை வகித்தார். அதேபோல் திருப்பூரில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் முன்னிலை வகித்தார். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர செயலாளருமான ராமநாதன் தலைமை ஏற்று நடத்திய மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமஜெயலிங்கம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் நகர கழக செயலாளர் செல்வராஜ், மாநில MGR மன்ற இணைச் செயலாளர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட துணை செயலாளர் தங்கப்பிச்சமுத்து உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேள்வி. சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் விஜயநாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து தருமபுரியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர்கள் KK தனபால் மற்றும் ARSS பாபு முன்னிலை வகித்த இப்போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார். இதில் துணை மாவட்ட செயலாளர் செண்பகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.